ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். உலகம் யாவையும் தாமலவாக்கலும் நிலைவிருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. இந்த வார ராசி பலன் பதிவில் மேச ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. ராசி அதிபதி செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தின் அதிபதி சனி பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ராசி அதிபதி 11ஆம் இடத்திலிருந்து அவருடைய 4ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் பதியுது. இது மிக மிக சிறப்புங்க. உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக நல்லபடியாக லாபத்தை சம்பாதிப்பீங்க. அதாவது தொழில் பண்ணுறவங்க அந்த பிஸ்னஸில் எப்படி லாபத்தை பார்க்கணுமோ, எந்த அளவுக்கு வந்து வர்ற வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப அற்புதமாக பேசுவீங்க, ரொம்ப அழகாக நயமாக பேசுவீங்க. அப்படி பேசி லாபங்கள் வந்து அழகாக உங்களால் ஏர்ன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதாவது உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து தேவையான விஷயங்கள் என்னென்ன வாங்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற பார்த்து எல்லாம் பண்ணுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. ஓகேங்களா? உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை வந்து ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல பதியுது. குலதெய்வ வழிபாடுகள் நோக்கி போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள். பூர்வீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் இருக்குது. அந்த லேண்டில் வந்து ஒரு வீடு கட்டலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் இருந்துருப்பீங்க. தாராளமாக பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். பூர்வீகம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வந்து இந்த டயத்தில் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியூர் பிரயாணங்கள் போகிறதுக்கு வந்து மிக சிறப்பான நாட்கள் தான் இது. இப்போ பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. இந்த டயத்தில் அதாவது வெளியூர் போகிறதுக்கான சுற்றுலா போகிறதுக்கு பிளான்லாம் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான ஐடியாவும் பண்ணுவீங்க. எதனால் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி வந்து சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல இருக்கார். அது வந்து சுபவிரயம். அப்போது உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். அவரே தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி வந்து அவர் தான் குரு பகவான் தான் வருவார். அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி. அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்போது வெளிநாடு போகிறதுக்கு தாராள முயற்சிகள் பண்ணலாம். அந்த வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகளில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. வெளிநாட்டு வேலைகள் வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஒரு சுற்றுலா போவீங்க. வெளிநாட்டில் போய் வந்து ஒரு வேலை பார்க்கலாம். இப்போ துபாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா, லண்டன், இதேமாரியான வெளிநாடுகளுக்கு போய் ஒரு வேலைக்கு சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி தான், இல்லை அப்படின்னா இன்ஜினியர்ஸ் இருந்தாலும் சரி தான். எப்படி இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் வந்து இந்த டயத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக பலிதமாகும். உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் வந்து ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளோ சோதனைகள், எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் சரிதாங்க, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து குரு பகவான் அவர் பார்த்துக்குவார். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்துக்குவார்னு சொல்கிற மாதிரி குரு பகவானுடைய 5ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல பதியுது. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை 7ஆம் இடத்துலையும், குரு பகவானுடைய 9ஆம் பார்வை வந்து பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. குரு பார்க்க கோடி நன்மை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சம்பந்தமான வில்லங்கங்கள், பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி தான், எல்லாமே ரொம்ப அற்புதமாக தீர்த்து கட்டி அடுத்த கட்ட வேலைகளுக்கு வந்து போக ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவீங்க. அந்த குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப அற்புதமாக எல்லா விதமான பிரச்சனை, எந்த ஒரு தொல்லைகள் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும். அப்புறம் 7ஆம் இடத்துல வந்து பார்க்குறதுனால, குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்துல பதிக்கிறதுனால உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. புதுசாக வந்து ஒரு வேலைக்கு சொல்லி வச்சுருப்பீங்க, அந்த வேலை கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது கடை வச்சுருக்கிறவங்க, பெரிய லெவலில் நிறுவனம் வச்சுருந்தாலும் சரி தான், சின்ன கடைகள் வச்சுருந்தாலும் சரி தான், இதேமாரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வர்ற வாடிக்கையாளர்கள் மூலமாக வந்து அதிகப்படியான வருமானங்கள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? வந்தாங்க அப்படின்னா, வாடிக்கையாளர் வந்தாங்கன்னா அவங்க வந்து உங்கள் கடையில் வந்து ஒரு பொருள் வாங்காமல் போக மாட்டாங்க வெளியில். அப்படி ஒரு நிலைமை, அப்படி ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து குரு பகவானுடைய 7ஆம் பார்வை பொருள் சேர்க்கை வந்து உங்களுக்கு கொடுத்துருவார். ஓகேங்களா? அவருடைய 9ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்தில் பதியுது 7, 9. அப்போது மேசராசிக்காரங்க திருமணம் சம்பந்தமான விஷயங்களை தாராளமாக ஈடுபடலாங்க. ரொம்ப நாளாக வந்து இழுத்துக்கிட்டே இருக்குது. அதை பொண்ணு பார்த்தோம், எல்லாமே ஏற்பாடுலாம் நடந்ததுப்பா, கொஞ்ச நாளாக மட்டும் பேசலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாராளமாக பண்ணலாம். ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுங்கள். ஏன்னா ராசிதிபதி வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா வந்து பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. ஓகேங்களா? பதவி உயர்வுகளும் கிடைக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து மேசராசிக்காரங்களுக்கு நடக்கும். இப்போது இந்த வாரத்தில் வந்து மேசராசிக்காரங்க வந்து எந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவானுடைய வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? அப்போது ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. சனி பகவானுடைய
பிரச்சனைகள் இதேமாரி எந்த விதமான டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக சிறப்பு. ஹனுமானுடைய வழிபாடு பண்ணுங்கள். அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலில் இருக்க பிரச்சனைகள் தீரும். குடும்பம் வந்து ரொம்ப சுபிட்சமாக இருக்கும், ரொம்ப ஆனந்தமாக இருக்கலாம். இதுவரைக்கும் மேச ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.